காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்படுமா மத்திய அரசு? ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிரிவு 370 நீக்கப்பட்டது செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. சீக்கிரமாகவே காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கணும், அடுத்த ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள அங்கே சட்டமன்ற தேர்தல் நடத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஜம்மு காஷ்மீருக்கு உடனடியாக மாநில அந்தஸ்து வழங்கப்படணும், சட்டமன்ற தேர்தலை நடத்தணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி, தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. பாஜக, மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவற்றின் கூட்டணி ஆட்சி ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு ஆட்சியிலிருந்து பாஜக விலகிக் கொண்டது. அதனால அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அந்த நிலையில தான் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 370 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி அதிரடியாக மத்திய பாஜக அரசு ரத்து பண்ணாங்க. ஜம்மு காஷ்மீர் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ராணுவம் குவிக்கப்பட்டு தொலைபேசி மற்றும் இணைய தொடர்புகள் எல்லாமே முடக்கிட்டாங்க. முன்னாள் முதல்வர்கள் ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை வீட்டு சிறையில் வச்சு பிரிவு 370 நீக்குவதற்கான நடவடிக்கையில் மத்திய பாஜக அரசு இறங்கினாங்க. வீட்டு சிறையில் இருந்த தலைவர்கள் விடுவிக்கப்பட்டு பல மாதங்களுக்கு பிறகு இணைய சேவை திரும்பவும் கொடுக்கப்பட்டாலும் இராணுவத்தின் துணையுடன் தான் அங்கு அச்சுறுத்தலான ஆட்சி நடைபெற்று வருவதாக அங்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டி வராங்க. ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பி விட்டதாக மத்திய அரசு சொல்லுது. ஆனால் அது ஒரு மையான அமைதி அப்படின்னு கூட எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது சரியே அப்படிங்கிற தீர்ப்பை தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகள் ஏற்கல. அதே நேரத்தில் அடுத்த ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள சட்டமன்ற தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை பல கட்சிகள் வரவேற்றிருக்காங்க. அதே நேரத்தில் இதற்காக அடுத்த செப்டம்பர் 30ஆம் தேதி வரை காத்திருக்கணும், உடனே அங்கு தேர்தலை நடத்துங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க. அதோட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மத்திய அரசு மீட்கணும் அப்படின்னு காங்கிரஸ் வலியுறுத்தினாங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய காஷ்மீரை மீட்போம் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி அளித்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய விஷயமா இருக்கு. இனியும் தாமதிக்காம காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து தருவதோட தேர்தலை நடத்தினால்தான் மக்களாட்சி நடைபெற வழி கிடைக்கும். இல்லைனா இராணுவத்தை வைத்து ஆட்சி செய்வது என்பது ஜனநாயகத்தை கேலிக்குத்தாகியும்.